இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரிகளே, அன்பு நெஞ்சங்களே, வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய நாளின் மாசங்களின் மைய கருத்து நோன்பாகும். தவக்காலத்தின் 3 தூண்களாகிய ஜெபம், தவம், நோன்பு ஆகிய 3இல் நோன்பு பற்றி இன்றைய நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நோன்பானது 3 நாள் நோன்பாகவும் 40 நாள் நோன்பாகவும் கடைபிடித்ததாக விவிலியம் கூறுகிறது. 3 நாள் நோன்பை கடைபிடித்தவர்களில் எஸ்தர், பவுல், யோனா. எஸ்தர் தன் சொந்த மக்களை காப்பாற்ற வேண்டி 3 நாள் நோன்பு இருந்தார். பவுல் தன் வாழ்வில் தேவ திருவுளம் அறிய 3 நாள் நோன்பு இருந்தார். யோனா மக்களை காப்பாற்றுவதற்காக 3 நாள் மீன் வயிற்றில் நோன்பு இருந்தார். 40 நாள் நோன்பு இருந்தவர்களில் முக்கியமானவர்கள் மோசே, இறைவாக்கினர்கள். இயேசுவும் மோசே சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற வேண்டி 40 நாள் நோன்பு இருந்தார். இயேசு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்க வேண்டி 40 நாள் பாலைவனத்தில் நோன்பு இருந்தார். இறைவாக்கினர்களும் தன்னுடைய பணியை தொடங்க வேண்டி 40 நாள் நோன்பு இருந்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நோன்பு நாள் புனித நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இதை பறையெடுத்து கூற வேண்டும். தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம். எசேயா இறைவாக்கினர் கூறும் உண்மையான நோன்பு எதுவென்றால், சமூக அநீதிகளை அகற்றுதல் என்பது ஒடுக்கப்பட்டோரை விடுவித்தல். பசித்தவருக்கு உணவளித்தல் என்பது பசியினால் வாடுவோரை இனம் கண்டு அவர்களுக்கு ஒருவேளையாவது உணவளித்தல். ஆதரவற்றோருக்கு புகலிடம் கூறுதல், அதாவது வீடற்ற ஏழைகளை தன் வீட்டிற்கு அழைத்து அவர்களை தன் வீட்டில் தங்க இடம் கொடுத்தல் தான் உண்மையான நோன்பு ஆகும். இத்தவக்காலத்தில் அதிகமாக இறைவனை பற்றிய காரியங்களை சிந்திப்பதிலும் உதவி செய்வதிலும் தன்னுடைய ஆன்மா இன்னும் அதிகமாக இறைவனை தேட வேண்டும். நற்செய்தியில் இயேசு கூறுவது என்னவென்றால், மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலத்தில் நோன்பு இருப்பார்கள். நோன்பு என்பது உடலை வருத்துவதும் உணவை குறைப்பதும் அல்ல, மாறாக பிறரிடம் இருக்கும் நற்குணங்களை பாராட்டுவதும் ஊக்கமூட்டுவதும் உற்சாகமூட்டுவதும் ஆகும். பிறரை இருப்பது போல் ஏற்றுக்கொள்வதும் நாம் அயலான் யார் என்று அறிந்து அன்பு கொள்வதும் ஒருவரையொருவர் தட்டி கொடுப்பதும் பிறருடைய துன்பங்களில் தோள் கொடுப்பதும் தான் உண்மையான நோன்பாகும். இறைவா, தபமும் ஜெபமும் தான் தன் இரு கண்களாக்கி அதற்கு நோன்பு என்ற மிகப்பெரிய சக்தி என்பதை உணர்ந்த இத்தவக்காலங்களில் நோன்பு என்ற 3வது கொடையை நாங்கள் பெற்றவர்களாக இறையன்பை சுவாசிக்க அருள் தாரும். அதனால் அத்தகைய ஆசீர்வாதம்